This video is sponsored by Edgust. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. This video is sponsored by Edgust. காலை உணவு என்பது நமது உடலுக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக அமைகிறது. அதுவும் காலை உணவு 7:30 மணிக்குள் சாப்பிடுவது நமது உடலுக்கு மிகவும் நன்று. காலை உணவு அதுவும் முளைகட்டிய பயிர்களான சுண்டல், முட்டை, பயிர் வகைகளை எடுத்துக்கொள்வது மிகவும் நன்று. கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு, 5 தேக்கரண்டி நிலக்கடலை, பன்னீர் இவற்றை சாப்பிடுவதால் புரதச்சத்து அதிக அளவில் இந்த உணவுப் பொருட்களில் உள்ளது. பெரும்பாலும் அரிசி உணவுகளை மிகவும் குறைவாக எடுத்துக்கொள்வது மிகவும் நன்று. இரவு உணவுகளாக சிறுதானிய வகைகளை ராகி, கேழ்வரகு, கம்பு, சோளம் இவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் இரவு 8 மணிக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி சாப்பிடுவதால் ஜீரண சக்தி சீராக நாம் தூங்கும் முன்பு நன்றாக இருக்கும். வாய்த்தொலை நீங்க பூண்டு, பெருங்காயம், அதுவும் கட்டி பெருங்காயம் சாப்பிடுவது நன்று. கட்டி பெருங்காயத்தை வாணலியில் சிறிதளவு வறுத்து அவரை எடுத்துக்கொள்வது நன்று. வெற்றிலையில் கலந்து வெந்நீரில் கலந்து சாப்பிட வேண்டும். 1.5 கிராம் சாப்பிட வேண்டும். மிளகு, பூண்டு எடுத்து உடைத்து வாணலியில் வறுத்து சாப்பிட 5 நிமிடத்தில் வாய்த்தொலை நீங்கிவிடும். பூண்டை பாலில் சேர்த்து இரவில் எடுத்துக்கொண்டால் தினமும் இருதய பிரச்சனை வரவே வராது.